பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நாளிலே பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் அறிந்து உங்கள் சத்தியத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படியாக பிதாவே, உங்களுடைய குமாரனை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் தொடர்ந்து வளருவதற்கு பிதாவே இந்த சமயத்தை நாங்கள் பயன்படுத்தி பிதாவே உங்களை தேடவும் நித்தியமான காரியங்களை நித்தியமான உங்களுடைய காரியங்களிலே பிதாவே நாங்கள் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கவும் பிதாவே இந்த நித்தியமான நோக்கத்தை நாங்கள் அறிந்து பிதாவே நாங்கள் இருதயமாகிய அந்த பலகையிலே உங்கள் வேத வாக்கியங்களை எழுத உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் என்றென்றும் நீதி உள்ளவராக இருக்கின்றீர். பிதாவே, நீங்கள் பிதாவே பெரியவராக இருக்கிறீர், இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கு உங்களுடைய இரக்கமாக உங்கள் சித்தமாக இருக்கிறது. பிதாவே, இந்த வகுப்பானது தொடக்கத்திலிருந்து முடிவரை உங்கள் இரக்கமானது எங்களோடு இருக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மகாதேவனே, நீங்கள் பெரியவராக இருக்கிறீர், நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர். உங்களை மகிமைப்படுத்த உங்களுக்கு பயந்து உங்கள் கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள நாங்கள் அன்புக்குரிய சகல பாகங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள பிதாவே நாங்கள் அதை எங்கள் இருதயத்திலே பிரவேசித்து நாங்கள் பிதாவே அதை கைக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு ஆவிக்குரிய சகோதரனும் அவர்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, நீங்கள் பரிசுத்தர், உங்களுடைய பெரிய இரக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, அதில் நடக்கிறதுக்கு உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, தேவை உதவியாக பிதாவே சரீரத்திலே பலவீனம் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சகோதரர்களுக்காக வேண்டி செய்கின்றோம். அவர்களுக்கு தேவையான நன்மையை கொடுத்து உங்களுடைய ஊழியத்தை அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் பரிசுத்த தேவனாக இருக்கின்றீர். உங்களை பிதாவை துதிக்கிறதற்கு எதுவாக பிதாவே சகோதரன் கேப்ரியல் ஆசிரியர் அவருக்கும் சுகபலனையும் ஆயுஷ்னாலையும் கூட்டி கொடுத்து உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, ஒன்றுமாக அவருக்கு பிரச்சனைகளை நீக்கி அவங்க குடும்பத்தை அவர் நடத்துவதற்கு ஏற்றவாறு பிதாவே இன்னுமாக அவருக்கு பலனை கொடுத்து இன்னும் பிதாவே ஆவியின் சிந்தையிலே தாழ்ந்து வளருவதற்கு தயவு கூர்ந்து உதவி செய்யும்படியாக செய்கின்றோம். பிதாவே, சகோதரன் D.A. ஜான்சன் அவருக்கும் நீங்கள் தாமே அவருக்கு பலனையும் ஆயுஷ்னாலையும் உங்கள் ஊழியத்தை இன்னும் செய்யத்தக்கதாக பலனை கொடுக்கும்படியாக செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சுகபலனை கொடுக்கும்படியாக செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் உங்களுடைய தயவு உங்களுடைய ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாக ஆவிக்குரிய சகல நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பூமிக்குரிய நன்மைகளையும் பிதாவை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர், இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடியவர்களை உங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். எங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் பிதாவே சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பிதாவே அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டிய செய்யும். ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் சகோதரிகளுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த காரியங்களும் நடப்பதற்கும் தயவு கூர்ந்து உதவி செய்யும்படியாக வேண்டிய செய்கின்றோம். இந்த விண்ணப்பத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? நித்தியமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் நித்தியமான எப்பொழுதுமே அழியாததாக இருக்குது. எப்பொழுதும் அழியக்கூடியது ஒன்று இருக்குது. சாலமோன் சொல்லுகிறது போல பூமிக்குரியது எல்லாம் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா நித்தியமானதாக இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கும். சூரியனுக்கு கீழாக சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே என்னவா இருக்கு? நித்தியமான காரியம், நித்தியமான பிரயாசம் கிடையாது. ஆனால் பூமியில எந்த ஒரு துன்மார்க்க செயலும் அநித்தியமானது. அதுக்கு எந்த ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு மதிப்பீடு கிடையாது. சரி, எதுக்கு தேவன் மதிப்பு கொடுக்குறாரு, எதுக்கு தேவன் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா, இயேசு சொல்கிறத சில வார்த்தைகளை நம்ம கற்றுப்போம். இயேசு கற்பிக்கிறார். ஏன் இயேசு சொல்கிறதே நம்ம மையமாக நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர்களையே நம்ம பார்க்கல அப்படின்னா, முதலாவது ஒரு சுவிசேஷகன் உங்களுடைய இருதயத்தில் எதை கட்டணும் அப்படின்னா, ஆவியின் நித்திய ராஜ்யம், ஞானஸ்தானம், இரக்கம், இப்படிப்பட்ட அன்புக்கு நிறைந்த காரியங்களை தேவனுக்கு எப்படி பயப்படுறது, நம்ம தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும் இல்லையா, அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும்.
சரி, இங்கே தேவன் சீஷர்களுக்கு சொல்கிறார். இயேசு சீஷர்களுக்கு கற்பிக்கிறார். மத்தேயு 17:26 அதுதான் மையப்பகுதியாக நாம் பார்க்கிறது. ஆனால் மத்தேயு புஸ்தகம் 18:1 நம்ம நீங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம வாசிக்கும் பொழுது அது அந்த காரியங்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம், பரலோகம் என்பது சொல்லும் பொழுது ஒரு நித்தியமான ஒரு உலகம். அது பூமிக்குரிய உலகம் அல்ல. அது சொல்கிறாரு, ஒரு பெரிய ஒரு வானம், ஒரு பூமிக்கு அங்கே ஒரு அதிகாரம் இருக்குது. அங்கே ஒரு ஆளுகை இருக்குது. அங்கே ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா நித்தியமான ராஜா. அவருக்கு ஒரு பிதா இருக்கார். அந்த பிதா தான் சகலத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அந்த பிதா தான் இயேசுவை என்ன செய்தார்? எல்லோருக்கும் இந்த உலகத்தில் சகோதரராக, கர்த்தராக நமக்கு கொடுத்திருக்கார். சகோதரர். இப்போ அந்த கர்த்தரை தான் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இயேசு சொல்லிக் கொடுக்குறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் போதும் 1 படிக்கலாம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் அந்த நேரத்தில், இயேசு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இயேசுவினிடத்திலுடைய சீஷர்கள் வராங்க. சீஷர்கள்லாம் இயேசுவை பின்பற்றக்கூடியவன். யாரை வேணால் பின்பற்றலாம். சரி, உலகத்தாரை கூட சிலர் பின்பற்றி சீஷனாக இருக்கலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஆனால் நான் யாருடைய சீஷன்? நான் யாருக்கு சொந்தமானவன்? இயேசு என்னை கிரியத்திற்கு வாங்கியிருக்கார். இயேசு எப்போ என்னை கிரியத்திற்கு வாங்கிட்டாரு? நான் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, நான் அறிந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, நான் என் இருதயம் அவருக்காக இருக்கும் பொழுது என்ன இருக்குது? நான் அவருக்காக பிறந்திருக்கிறேன் இல்லையா? அப்போது நான் வேத வாக்கியத்தின்படி நான் பிறந்திருக்கேன். நான் ஞானஸ்தானத்தினால பிறந்திருக்கேன். இதெல்லாம் என்ன பிறப்பு? இது தேவனால் உண்டாயிருக்கிற பிறப்பு இல்லையா? இந்த கற்பனையும் நான் கை கொள்கிறேன் இல்லையா? அப்போது இதையே நாம் பார்க்குறோம் அப்படின்னா, சீஷன் என்பதற்கு இப்படிப்பட்ட பொருள் இயேசு வைத்திருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? பெரியவன் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சீஷியாக இருக்கீங்க, நான் ஒரு சீஷனாக இருக்கேன். ஆவிக்குரிய சகோதரர் சகோதரிகள் ஒரு சீஷியாக இருக்காங்க. நம்ம மாளிகையில் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம் இல்லையா? அப்போது யார் பெரியவன்? ஒரு கணம் இருக்கணும்ல, எல்லாருக்கும் ஒரே கணம்னா எப்படி என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சிறு பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை போல மனம். ஒரு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் மனசு? ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அநியாயமாக ஒரு குற்றம் வைக்குமா? ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்களா? இல்லையா? ஒரு நீதியாக நடக்க மனசாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ அநியாயம் செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஆவியின் அன்பை காமிக்கிறவங்க அந்த ஆவிக்குரிய அன்பில் நடவாமல் இருப்பாங்களா? அப்படிலாம் இருக்காது. அந்த பிள்ளை, நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் சரி என்ன செய்யும்? வாங்கிக்கும். நான் சகலத்தை வெளி உலகத்தில் பற்றி நான் பேசவே இல்லை. நான் இந்த உதாரணம் இயேசு தான் கொடுக்குறேன். இந்த உதாரணம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அப்படியே ஏற்றுக்கணும். அது அப்ஜெக்ஷன் பண்ணுறது ஒரு பிள்ளைக்கு எதுவான ஒரு கனி கிடையாது. ஒரு காரியம் இருதயம் இல்லை என்று சொல்கிறார். இப்போது இயேசுவானவர் ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து, அந்த பிள்ளைகிட்ட இருக்கிறது ஒருவேளை மற்றவங்க கிட்ட இல்லைன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் அந்த பிள்ளைகிட்ட இருந்திருக்கும், அதனால தான் அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டுருக்கார் இல்லையா? எல்லா இருதயத்தையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறவர். இப்போ அந்த பிள்ளையுடைய இருதயத்தையும் தேவன் வெளிப்படுத்திருக்கலாம். அப்போ அதை அவர்கள் நடுவில் நிறுத்துறார். அந்த பிள்ளையின் இடத்துல இருக்கக்கூடியது என்ன? சரி, அந்த பிள்ளையின் இடத்துல என்ன இருக்கு? தாழ்மை. நீலாம் என்ன சொல்றது? நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போர் அடிக்குது எங்களுக்கு. இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. போர் அடிக்குது, ஏதாவது கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிருக்கேன்.
இல்லை என்ன என் கதையை பற்றி கேட்டிருக்காங்க. என்னுடைய வரலாறு என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் யார், நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி, அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அவங்க வந்து புறமான மனுஷனை மேற்கோள் பார்க்குறாங்க. பவுலானவர் சொல்கிறாரு, நான் அப்படி புறமான மனுஷனை பார்க்கல. யார்? நான் புறமான மனுஷனை வெளி தோற்றத்தின்படி எந்த மனுஷனையும் பார்க்கல. இந்த சகோதரி ஒரு இருதயமாக உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, சகோதரர்கள் ஒரு இருதயமாக இருக்குது, தகப்பன் தாய் ஒரு இருதயமாக இருக்குது, ஆவிக்குரிய இருதயம் ஒவ்வொரு வித்தியாசப்பட்ட பாகங்களில் இருக்குது. ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? உங்களில் என்ன இருக்கும்? சண்டைகள், யுத்தங்கள் இருக்கும். ஆமாம். ஏன் இப்படி இருக்கு தெரியுமா? ஏன் இப்படி வச்சிருக்கா தெரியுமா? தேவன் உங்களில் உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படி, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படி, உத்தமன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விளங்கும்படிக்கு யார் அவங்க அப்படின்ட்டு பார்க்கணும். தேவன் எல்லாருடைய நடக்கையும் தேவன் என்ன பார்க்குறாருன்னா சீர்தூக்கி பார்க்கிறார். எல்லாருடைய நடக்கையும், என் நடக்கையை கூட அவர் செக் பண்ணுவார். அதுக்கு எனக்கு என்ன வரும்னா அழுத்தம். அப்போ நான் அதில் எப்படி நிலைத்திருக்கிறேன்? புதுசாக மனம் மாற்றப்படுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சகிக்கிறது. நம்ம வந்து தொடர்ந்து அப்படிப்பட்ட நீதி உள்ள வார்த்தைகளை நம்ம ஒரு பிள்ளையை போல நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் கண்டிப்பாக நமக்கு முடியும். சொல்றாரு, அந்த பிள்ளையை மத்தியில் நிறுத்தினார்ல, அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு? தாழ்மை. நம்ம பார்ப்போம். தாழ்மை. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனா இருப்பான். சரி, ஒரு பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நித்தியமான ஒரு உலகம் அது. புதிய வானம் புதிய பூமி இல்லையா? அந்த வானத்திலும் பூமியிலும் நம்ம பார்த்துருக்கோம். நேற்று பார்த்தோம் இல்லையா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இல்லையா அங்கே ஆளுகை செய்கிறார். அப்படி தான் நான் பார்த்தோம். அவருடைய அருவாளை நீட்டி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிரை என்ன செய்கிறாரு? அறுக்கிறார். அதை அந்த நல்லதை என்ன செய்கிறாரு? களஞ்சியத்தில் சேர்க்கிறார். சரி, இங்கே வந்து எப்படிப்பட்ட தானியம்னா தாழ்மை உள்ளது. ஒரு சிறு பிள்ளைக்கு ஒப்பானது தாழ்மை. ஒரு 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 சிறு பிள்ளை வந்து நீ இதை செய் போ அப்படின்னா என்ன செய்யும்? நீ போயிட்டு என்ன சொல்றியா அப்படின்லாம் சொல்லாது, அது போய் செய்யும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளதை தீமையாக மாற்ற முடியுமா? தீமை செய்வதற்கு மாற்ற முடியுமா? முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைக்கு தீமையை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சுபாவமாகவே தீமையாக இருக்காது. நம் நீதியை கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு பயிற்சி சேவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பயிற்சி தேவை அந்த பிள்ளை. சரி, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நாமத்தின் நிமித்தமா, அவருடைய நாமத்திற்காக நிமித்தமா தாழ்மையுள்ள ஒரு பிள்ளையை, தாழ்மையுள்ள ஒரு சகோதரியை ஏற்றுக்கொள்கிறவன். தாழ்மையா இருந்தா மட்டும், இல்லைன்னா கஷ்டம்தான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இதே தான் சொல்றாரு, நிறைய வேத வாக்கியத்தில் சொல்றாரு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரனை இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, நன்மையான எந்த ஒரு காரியம், தீமையான காரியம் இல்லை. உங்கள் இருதயத்தில் நன்மை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இருதயம் பொக்கிஷம். அது ஒரு பொக்கிஷம்தான். அந்த இருதயத்தில் என்ன வைக்கணும்? 30, 60, 100 கொடுக்கத்தக்கதான பொக்கிஷம். அறிவு, நேற்று படித்தோம் நம்ம, என்ன ஞானம், அறிவு, புத்தி, இப்படிப்பட்ட தேவனுடைய விலையேற பெற்ற ஞானங்களை, பொக்கிஷங்களை நம் இருதயத்தில் வைக்கணும். அப்படிப்பட்ட சாயலை நாம் வைக்கும் போது அவருடைய குமாரன் எப்படி இருக்காரோ, நம் ஆவிக்குரிய வகையில் நாம் வளருவதற்கு நம் இருதயமானது பிரயோஜனமாக இருக்கும். நான் இங்கிருந்து
போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து நான் கிளம்பி என் தேகத்தை விட்டு நான் பிரிந்து போகிறேன் அப்படின்னா, அந்த அந்த வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும்? அவருடைய சாயலுக்கு ஒப்பா. நீ இதை செய்தேன்னா நான் இதை உனக்கு கொடுக்குற நித்திய ஜீவன் தரேன். நீ இதை இவ்வளோ பாடுபட்டிருக்க, உனக்கு என்ன இருக்கு? அன்பு, இரக்கம், தயவு, பொறுமை, இதிலெல்லாம் வளர்ந்துருக்க. சரி, இதோட நான் போகிறேன். அதுதான் பிரயோஜனம். இதில் எல்லாம் நான் என்ன செய்வேனோ, மனத்தாழ்மையிலும் இரக்கத்திலும் தயவிலும் தாழ்மையிலும் பொறுமையிலும் நீடிய சாந்தத்திலும் நான் என்ன செய்யணும்? வளரணும். வளருவதற்கு தேவன் உதவி செய்வார். இப்போ இங்கே சொல்கிறாரு. சரி, 6 பார்க்கும்போது எப்படிப்பட்ட பிள்ளை? சரி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அழுத்துகிறதற்கு அவனுக்கு நலமாக இருக்கு. ஏன் அப்படி நலமாகுது? ஏன்னா அவன் இருக்கிறான்ல, அந்த நிலைமையிலிருந்து அவன் போனான்னு வச்சிங்களேன், அவனுக்கு கம்மியான ஆக்கினை, அவனுக்கு கொஞ்சம் தான் வேதனையாக இருக்கும். அவன் எல்லா இடர்லையும் எல்லா துன்பத்திலும் இருந்துட்டு போனான்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன இருக்கு? ரொம்ப ஆக்கினை, ரெட்டிப்பான நரகத்துக்கு பாத்திரம்னு ஆயிடுவான். ரொம்ப அதிகமான பாடுகள் இருக்கும். அவன் இங்கிருந்து போனவனு விருப்பப்படல. அவர் இயேசு ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் கொடுத்த இவர்கள் நான் போகிறேன், ஆனால் இவங்க இருக்கிறாங்கல்ல சீஷர்கள், இவங்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கல, இவங்களை காக்கும்படி ஜெபிக்கிறேன். பேதுரும் அப்படிதான். அவர் பாவம் செஞ்சுட்டு எப்படி செஞ்சாருன்னா, இயேசு எனக்கு தெரியாதுன்னு மறுதலிஸ்ட் 3 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மறுதலிஸ்ட். அது வரையுமே அவருக்கு தெரியல, அவர் கண்ணு திறக்கப்படல. அந்த சேவல் கூவும்போது 3 தடவை கூவும்போது சேவல் கூவும்போது அந்த 3 தடவை மறுதளித்தது ஞாபகத்துக்கு வருது. இயேசு சொன்னாரே, நான் மறுதளிப்பேன் என்று சொன்னாரு, யாரு போனாலும் நான் போக மாட்டேன்னு. இப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டார். யார் போனாலும் நான் போக மாட்டேன்னாரு, என் ஜீவனை கொடுக்க கூட நான் ரெடினாரு. ஆனால் ஃபஸ்ட்டு போனதே அவர் தான். அவர் தான் சொன்னார், சாத்தான் உன் விசுவாசத்தை சோதிக்கும்படியா எப்படி சுடர்கள் நம்ம பார்த்தோம்ல, இந்த பதரெல்லாம் எடுப்போம் பாருங்க, அது எடுக்கிறதுக்கு ஒப்பா, உன்னை புடைக்கிறதுக்கு ஒப்பா உன்னை பர்மிஷன் வாங்கிட்டான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபித்தேன். நமக்கு என்ன தேவை தெரியுமா? இங்கே நாம் நீதியிலும் சரி, இரக்கத்திலும் சரி, தயவிலும் சரி, கற்பு, பெண்ணுக்கு மட்டும் கற்பு இல்லை, ஆணுக்கும் ஒரு கற்பு இருக்கு. அது என்ன கற்பு? வெர்ஜினிட்டி கிடையாது. அது அவங்களுடைய கன்னித்தன்மை போகிறது கிடையாது. இது உள்ளான மனுஷன் இருதயத்தில் இருக்கு. உள்ளான மனுஷன் இருதயத்தில் இருக்கு. நான் எப்படி தருமா போறேன்? நான் உலகத்திற்கு நான் ஒத்த வேஷம் தரித்தேன்னா, நான் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை என்ன செய்ய மறுதலிச்சு, என்னுடைய இருதயம் மறுரூபம் ஆயிடுச்சு. இல்லை, நான் அவருக்காக என் உலகத்திற்காக வாழ மாட்டேன், இயேசுக்காக வாழ போறேன்னு சொல்லிட்டேனே. திருப்பியும் நான் அந்த இப்படிப்பட்ட இரக்கத்தில் இந்த ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாம நான் இருப்பேனா? நான் நீதியாக இருக்கிறேன்னா? இல்லை. நான் என்ன செய்யணும்? என்னுடைய மனமானது தேவனுடைய இரக்கத்தின்படியா திரும்பினா நான் பிழைக்கிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட தாழ்மையை நான் மேன்மையாக எண்ணலாம். சரி, இடரல் நம்ம பார்த்துட்டோம். இடரல் இது யாரோ ஒருத்தர் நான் அழிந்து போகும்படியா ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன், நான் இடறிட்டேன். சரி, அந்த இடரல் நிமித்தமாக இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் சொல்லும்போது அவங்க செய்கிற கிரியை செய்யப்படக்கூடிய மக்கள் உலகத்திற்கு ஒப்பானவர்களாக இருக்கு. அவங்களுக்கு ஐயோ ஆபத்து. சரி, இப்படி வருவது யாருக்கு நன்மை? இங்கே யாருக்கு நன்மை? நமக்கு நன்மை. ஏன்னா
நான் வந்து அங்கே என்ன கற்றுக்கிறேன் தெரியுமா? அந்த துன்பத்தினால நான் பொறுமையை கற்றுக்கிறேன். அந்த பரீட்சை இருக்கு இல்லையா, அந்த துன்பம் வருது இல்லையா, நான் அங்கே என்னை டெஸ்ட் பண்ணும்போது அங்கே என்ன செய்கிறேன், ஒன்று கீழே நான் இருக்கிறேன். என் விசுவாசத்தை கொண்டு அங்கே என்ன நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா பொறுமை. இயேசுகிட்ட இருந்துச்சு பொறுமை. கடைசி பரியந்தம் தம்மை தாழ்த்தி அவர் என்ன செய்தார்? பொறுமையாக இருந்தார். அவர் பிதாவினுடைய நோக்கத்தை செய்து முடிச்சிட்டார். அது நிமித்தமாக என்னாச்சு? அவர் உயர்த்தப்பட்டார் இல்லையா? நான் படிக்கிறோம், நிறைய வேத வாக்கியங்களை படிச்சிருக்கோம். அவர் எப்படி உயர்த்தப்பட்டார். சரி, இவ்வளோ தாழ்மையாக இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த உயர்வுன்னு ஒன்று இருக்கு, அதை பற்றி யாருமே சொல்கிறதே கிடையாது. ஆனால் எனக்கு உயர்ந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்யணுன்ற, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். ஊழியம் செய்யணுன்ற, காலை தொடச்சி கையை தொடச்சி அப்படி செய்யறது இல்லை ஊழியம். பிறனுக்கு நன்மை கூட செய்யலாம். பிறனுக்கு நன்மை செய்கிறது மூலமாக ஊழியம் செய்யலாம். இப்போ நன்மையை எடுத்துட்டேன்னா அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஊழியம் மட்டும்தான் இருக்குது. நன்மையும் சேர்த்து வச்சேன்னா அந்த ஊழியம் நன்மை உள்ளதாக இருக்கு. சரி, வேத வாக்கியத்தை கொடுக்குறேன், அது என்னவா இருக்கு? இது நன்மை, நன்மையான ஊழியம். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நன்மை என்னவா இருக்கு? உங்கள் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இருக்கு. அது பெரிய ஊழியம் தானே. சரி, உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். தன்னை உயர்த்துகிறவன் தன்னை தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:11. இது தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நம்ம பார்த்தோம், நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். தாவீது ஒரு ராஜா. இஸ்ரவேல 12 கோத்திரத்தை சமஸ்த இஸ்ரவேலில் ஆண்ட ஒரு ராஜா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ரொம்ப பிரியமாக இருந்திருக்கு. அவர் அழுவ படுக்கையே நனைஞ்சிடுச்சுன்றார். சங்கீத புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயம், அவரோட ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுதுன்றார். ஆமாம், அவருக்கு எவ்வளோ தாழ்மை, எவ்வளோ இருதயம் இருக்கும் பாருங்க, எவ்வளோ மன தாழ்மை இருக்கு பாருங்களேன். நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே? தாழ்மையை எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். தன்னை தாழ்த்துக்கிறவன்றார். எல்லா விஷயத்திலும் நான் என்னை கொஞ்சம் உயர்த்திக்கணும், காலரை கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டேன் அப்படின்னா என்ன இருக்கு? கொஞ்சம் லைட்டாக இப்படி தான் இருக்கணும். லைட்டாக இப்படி கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போச்சுன்னா என்னை உயர்த்திட்டேன், அதுதான் பொருள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாவீதை குறித்து பார்க்கலாமா? தாவீது அவர் எப்படிப்பட்ட இருதயம் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் கட்டமைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சங்கீதம் 131:1 கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகள் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. 2 விஷயம் சொல்றாரு. கர்த்தர் என் இருதயத்தை இருமாப்புழுது அல்ல. அவர்கிட்ட சொல்றாரு, கர்த்தர்கிட்ட ஜபிக்கிற மாதிரி இருப்பாரு. என் கண்கள் என்ன செய்யல, எப்பவுமே நான் வந்து அந்த கண்ணு வந்து கொழுப்புனால எடுப்பா பார்க்கும்னு சொல்றாரு சங்கீத புஸ்தகம். இங்கே பார்த்தீங்கன்னா கொழுப்பு, அந்த கண்ணு வந்து எப்பவுமே இருமாப்பா யோசிக்குமா. அவர் சொல்றாரு, எப்பவுமே மேலேயே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கண்ணு இருமாப்பா இருக்கு. அவங்க வந்து ஏதோ செய்யறாங்க அவங்க இல்லையா. அது ஒரு பாலஸ்ரீ கிட்ட கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 12 நாள் அவ கண்ணை பார்க்காதன்ற. அவ கண்ணை பார்த்தனா நீ என்ன செய்வ, உன்னுடைய நீதியான வழியை இழந்துருவன்ற, இழந்துருவ. அவ ரோட்ல திரியிறான்ற. தெரு முக்கு இருக்குல்ல, தெரு முனையில நிக்கிறா, அவளை பார்க்காதன்ற நீதிமொழிகளில் சொல்றாரு. ஒரு 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 ராஜாவுக்கு அவங்க அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. அவங்க அம்மா யாரு? நீதி உள்ளவங்க. ஒரு ராஜாவுக்கே. யார் அந்த ராஜா? சாலமோன்.
சாலமோன். மூலமொழியில் பார்த்தோன்னா சாலமோன் அப்படின்னு இருக்கு. சரி, அவர் இவங்களுடைய தாவீதுடைய பையன். அந்த ராஜா வந்து இவருடைய தாவீதுடைய பையன் தான் சாலமோன். அவங்க அம்மா பச்சைபாலா கூட இருக்கலாம். அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, இது மாதிரி உன்னுடைய பலனை இது மாதிரி அந்நிய ஸ்திரீகிட்ட கொடுத்துடாத உன் பலனை. அப்போது என்ன சொல்கிறாங்க நமக்கு புரியுது. நீதிமொழிகள் 31:3. அப்போ வந்து அவருக்கு வந்து சில பலவீனங்கள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பலவீனங்கள் இருக்கு. அவர் திரும்பி வந்துட்டார், கர்த்தருக்குள்ளாவே வந்துட்டார். அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. தேவனான அவர் மனதை மாற்றினதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இவங்க அப்பா இருக்கார் இல்லையா, சாலமோன், அவங்க அப்பா வந்து தாவீது. அவர் வந்து இருதயம் பார்த்திங்கன்னா மேட்டுமையானது இல்லை, தாழ்மையானது, இருமாப்பு உள்ளதல்ல. இருமாப்புனா தெரியும் நமக்கு, இருமாப்பு உள்ளதல்ல, மேட்டுமையானதல்ல, எனக்கு மிஞ்சின காரியம், என்னால் அது செய்யவே முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது, ஆனால் நான் என்ன செய்கிறேன், லைட்டாக உயர்த்திட்டேன். அது என்ன பெருமை. தாவீதே சொல்கிறாரு, அவருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அவர் ஆசைப்படுறது எல்லாமே அந்த நேரத்தில் கிடைக்கும். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது கர்த்தர் அவருக்கு கொடுப்பார் கேட்டார் இல்லையா. ஏன்னா ராஜா அவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து எனக்கு மிஞ்சினதும் இருக்கு. என்ன, அவருடைய அறிவை தெரியாத அந்த அறிவை, எனக்கு தெரியாத அந்த வழியை நான் அறிந்து கொள்ள முடியாது. நேற்று அதானே பார்த்தோம். அவருடைய வழிகளை அவர் கொடுக்காம, அந்த ஞானம் எனக்கு கொடுக்காம நான் நடப்பேன், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் சொல்லுவேன். அந்த வழியை அறியாமல் இருக்கு. எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. காரியங்கள் தான். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி. நமக்கு தெரியும், எல்லா பெண்மணிகளும் அவங்க பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி அந்த பிள்ளைக்கு பால் மறக்க செய்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற, சரியா, அந்த ஏதோ ஒரு கசப்பு கொடுத்தா அந்த பிள்ளை மறந்துடும். அப்போ அந்த கசப்பு நிமித்தமாக வந்து அந்த ஆத்துமா வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய ஆத்துமா, அவருடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்கு நமக்கு என்ன கிடைக்குது, பலன் கிடைக்குது. அந்த ஆத்துமாவுக்கு வேதனை இருக்கு. தேவனே சொல்றாரு, உங்கள் சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க, உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்கிறவருக்கே பயப்படுங்கள். தேவன் மட்டும் தான் ரெண்டுத்தையும் அழிக்க முடியும். மனுஷன் இந்த சரீரத்தை மட்டும் தான் அழிக்க முடியும். நான் நீதியாக இருந்து இந்த தாழ்மை என்கிட்ட இருந்து, தாவீதுக்கு இருந்த அந்த தாழ்மை, அந்த பிள்ளையானது எப்படி பாலானது மறந்து இருந்த அந்த பிள்ளையை போல என் ஆத்துமாவை நான் அடக்குனானா, நான் அடக்கி வைத்தேனால் நான் அங்கே என்ன கற்றுக்கிறேன் சொல்றார். என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. நீதியுள்ள மனுஷன், அவரிடத்தில் வந்து ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. நன்மை இருக்கு, அது குறைவுபடலை. ஏசாயா 57:15. யாரு தேவனோடு தேவன் யாரோடு இருக்கிறார் தெரியுமா? தேவன் யாரோடு இருந்து கிரியை செய்கிறாரு? நித்திய வாசமும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கவும் நெருங்குன்னவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறோம். நெருங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுவேன். ஆமாம், இருதய அவர் யாரு? நொறுங்குண்ட இந்த ஆவி, நறுங்குண்ட இருதயம். நமக்கு ஒரு ஆவி, நமக்கு ஒரு இருதயம் இருக்கு. அது என்ன ஆவின்னா புதிய இருதயம், புதிய மனம். அந்த மனம் என்ன சொல்லுது? நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இந்த மனம் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இந்த இருதயம்
இல்லை, லாஸ்ட் பாட்டு. நெருங்குண்டவரின் இருதயத்தை, ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நெருங்குண்டவரின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நெருங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுவேன். தேவன் நொறுங்குண்டு பணிந்த அவரை, அந்த இருதய தாவீதை போல நொறுங்குண்டு அப்படி இருக்கக்கூடியவர்களிடத்த தேவனானவர் கிரியை செய்யும். சரி, இங்கே சொல்கிறார் யாக்கோபு புஸ்தகத்தில், யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், ஆமாம், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சரி, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அவங்க சகோதரருக்கு வளரல. அவர் என்ன சொல்கிறாரு, பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்க வளரலன்னு அர்த்தம். உண்மைதான், அவங்க இருதயத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம், இரக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் சொல்லிட்டு நானே செய்வேனா, என்னிடத்திலே இல்லைன்னா. சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனுக்கு குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி பிரமாணத்திற்கு குற்றப்படுத்துகிறதினால் நீ நியாய பிரமாணத்தின்படி குற்றப்படுத்தினானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்யாதபடியினால் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். இந்த பிரமாணத்தின்படி செய்யல அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் பிரமாணம் இல்லாமல் ஒரு குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரமாணம் இருக்குது. ஆனால் அந்த பிரமாணத்தை அவர்களே மீறுறதுனால நீ அதுக்கே நியாயாதிபதி ஆகிட்ட, அதுக்கு நீ அதிகாரி ஆகிட்ட. நீ பிரமாணம் இருந்து தப்பு செய்யறதுனால பாவன்ற, அதுக்கு நீ என்ன செய்கிற, அதிகாரி. அதுக்கு பிரமாணத்தை கொடுத்த ஒரே ஒருத்தர் தான் இருக்கு, அவருக்கு மேலே யாருமே கிடையாது, தன்னை உயர்த்துகிறவன்றாரு. அப்போ தாழ்மையாக இருக்கும் பொழுது இயேசு என்ன செய்தாரோ அதை தான் நான் பின்பற்றுவேன். நானே எந்த ஒரு சுயமாக செய்ய மாட்டேன். இயேசு எப்படி போகிறாரோ நானும் அப்படி தான் போவேன். சரி, இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும் தெரியுமா? ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு? ஏன் அப்படி தெரியலனா, அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த நோக்கத்தை மறந்தார்கள். ஆமாம், நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கேன்? பரிசுத்தத்திற்கு, இரக்கத்திற்கு, அன்புக்கு, நான் இப்போ பார்த்தோம்ல தாழ்மைக்கு, இப்படிப்பட்ட நித்தியமான நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. சரி, இவங்க என்ன செய்யணும்? 1 பேதுரு 2:21 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ருசி பார்த்துருக்குறீங்க. தேவனுடைய அன்பு என்னன்னு தெரியும், தேவனுடைய இரக்கம் என்னன்னு தெரியும், தேவனுடைய கற்பு என்னன்னா தெரியும், அவருடைய நற்குணம்னா என்ன தெரியும், தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது என்று தெரியும், தேவனுக்கு எப்படி பயப்படணும்னு தெரியும் இல்லையா? நித்தியமான நோக்கம் என்றால் என்ன, நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன், ஒரு பசுத்தவான் எப்படி இருக்கணும், ஒரு சீஷன் எப்படி இருக்கணும் தெரியும். ஆனால் அவர்கள் மறந்தாருங்க. ஆமாம், மறந்தது தான் இங்கே பிரச்சனையே. அதான் அந்த மறந்த அந்த குருவி மாதிரி, தன்னுடைய அந்த குருவி நம்ம பார்த்தோம்ல, அந்த கூடு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அலையுதான் அங்கேயும் எங்கேயும், அதுக்கு ஒப்பா இருக்கிறானா. இங்கே சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 14:20 சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதியுங்கள், துர்க்குணத்திலே குழந்தையாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். என்ன சொல்கிறாரு? சகோதரர், நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராமல். ஒரு குழந்தை எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம், அந்த இருதயத்தை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த புத்தியில் நம்ம பார்க்கல. அந்த புத்தியில் என்ன செய்யும், அந்த குழந்தை விளையாடும். புத்தியில் குழந்தையா இருக்காதுன்றீங்க. அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தாழ்மையை தான் சொல்கிறார் இயேசு. சரியா? பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, சகோதரே நீங்கள் புத்தியிலே இராதீர்கள். துர்க்குணம் இருக்குல்ல, துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருக்கு. தேறினவன் மீண்டும் கெராட்டிக் ஜோ தான், தேறினவனாக முழுவதுமாக
இயேசுவை போல அதான் அர்த்தம். புத்தியில் நம்ம எப்பவுமே இயேசுவை போல இருக்கணும். அப்போது இயேசுவை போல இருப்போமானால் என்ன சொல்கிறாரு, துர்க்குணம் இருக்காது. இங்கே 6 பார்க்கும்போது 1 பேதுரு 2:6 அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டது வெளியேறப்பட்டது மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. சரி, அந்த கல் யாரு? அது ஏன் வெளியேற பெற்றதாச்சு? நம்ம ஏன் அது மேலே விசுவாசமாக இருக்கிறோம்? அது மேலே ஏன் அவர் இப்படி மாளிகையை எழுப்புறாரு? தான் இயேசு. அவர் இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அது அப்படிப்பட்ட மனுஷன், அது பூமிக்கு வந்த மனுஷன் மூளைக்கல், தலைக்கு மூளைக்கல்லானார். மூளைக்குள்ள ஒரு கல் வச்சு அந்த கல்லுலேருந்து சுற்றி காட்டுறாங்க. அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு இல்லையா? ஓட்டத்துக்கு ஆரம்பம் இயேசு தான், ஓட்டத்துக்கு முடிவும் இயேசு தான். அது எப்படி இருக்கு? அறிந்து கொள்ளப்பட்டிருக்காங்கல்ல, நீங்கள், நான், சகோதரர்கள், ஊழியக்காரங்க ஒவ்வொருவரும். மூப்பன் இயேசுவுக்கு கொஞ்சம் நெருங்கி அவருடைய இருதயத்திற்கு நெருங்கி வந்திருக்காரு. அவரு கூட என்ன செய்யறாரு? வெளியேறப்பட்ட அந்த கல்லை மூலமாகத்தான், விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த கல்லை நாம் அது என்ன, அந்த கல்லானது தேவனானவர் எப்படியெல்லாம் நடத்துறாரு? நான் விசுவாசமா இருக்கு. விசுவாசம்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நான் சம்மதிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுறேன்றேன். சரி, நான் விசுவாசிக்கிறேன். 7 பார்த்தீங்கன்னா, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. வெளியேறம் அது ஒரு தங்கம் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு இல்லையா? அது மாதிரி நம்ம விசுவாசிக்கிறோம்ல, அந்த கல் வெளியேற பெற்றது. இயேசு தான் நமக்கு எப்படி இருக்காரு? வெளியேற பெற்றது. வேற யாரும் கிடையாது. நமக்கு யாரு முக்கியம்? இயேசு. நமக்கு என்ன முக்கியம்? அவருடைய இருதயம். நமக்கு என்ன முக்கியம்? அவருடைய மனம். அதை கொண்டு இயேசுனுடைய இருதயத்தில் நாம் வளருவோம். வெளியேற பெற்றதுன்ற கீழ்ப்படியாமையில் இருக்கிறவர்களுக்கு வீட்டை கட்டுகிறவர்களினாலே தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கல்மலையும் ஆயிற்று. சரி, இங்க யாரு தள்ளப்படுறாங்க? இப்பதான் நம்ம அவங்கள பார்த்தோம். தாழ்மை இல்லாதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், அதை விசுவாசிக்காதவங்க தான் அப்படி அவங்க இடறி போயிடுறாங்க. அப்போ அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருப்போம். அதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் இடறி போக மாட்டோம். அவர் மேலே நான் தொடர்ந்து என்னவா இருப்பேன்? விசுவாசமாக இருப்பேன். நான் அவரை நம்புவேன். அவ்வளோதான். அவங்களுக்கு தான் என்ன இருக்கு? வெளியேற பெற்றது. சரி, நம்புறாங்களே, விசுவாசிக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க பாருங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இங்க கீழ்ப்படியாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவைகள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறவர்களுக்கு அதற்கென்றே நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இடறி போறாங்க இல்லையா? கீழ்ப்படியாமை போறாங்கல்ல, அவங்க இதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக மட்டும்தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? தேவனுக்கு அந்நியரா இருந்தோம், தேவனை சேராது இருந்தோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடி நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு, நித்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய இருதயத்தை நாம் பார்ப்பதற்கு, அவருக்கு பயப்படுவதற்கு, அன்பில் வளர்வதற்கு, இரக்கத்தில் வளர்வதற்கு, தாழ்மையில் வளர்வதற்கு எது இங்கே பிரயோஜனமாக இருக்கு பாருங்க?
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. இல்லை, உண்மைதான். இப்பொழுது அவருடைய ஜனமாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். இப்போ சொல்றாரு, இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். சொல்றாரு, பிரியமானவர்களே, அந்நியருக்கும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையை விட்டு விடுங்கள். நம்மளுடைய மாம்சம் இருக்கு இல்லையா, என் சகோதரனை குறித்து நான் தீமையாக பேசுவேன், என் சகோதரனை குறித்து ஒரு சகோதரனை எப்பவுமே பகைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது என் மாம்சத்தில் வரக்கூடிய ஒரு இச்சை, ஒரு ஏதோ ஒரு இச்சையினாலே நான் அதை செய்கிறேன். அதை என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, விட்டுடுன்ற. சகோதரன் சொல்லி சகோதரி, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களுடைய இருக்கவும் விரும்பாதே. ஏன் இருக்கிறது இல்லை தெரியுமா? இப்போ நீதி உள்ளவர்கள் பொறாமை பொல்லாதவர்கள் மனுஷர்களோடு ஏன் இருக்கக்கூடாது? அவன் மேல செய்யக்கூடிய பொறாமை, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க நிம்மதியா இருப்பாங்க, அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? கர்த்தருடைய சரீரத்தில் வளர்ற மாதிரி அவங்க மாம்சத்துலேயும் சரி சகலத்திலையும் சரி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்றாரு, பொல்லாத மனுஷரின் மேல். அவங்க யாராக இருக்காங்க? பொல்லாத மனுஷன். பணம் பெருகுது அப்படின்னா அவங்க என்ன? பொல்லாத மனுஷங்கன்ற. பொறாமை கொள்ளாது. அவங்கள நாங்கள் பார்க்குறேன், அவங்க மேலே என்ன செய்யக்கூடாதா? பொறாமை கொள்ளாது, அவர்களோடு இருக்கவும் விரும்பாது. சரி, 24:19 சொல்றாரு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாத. இவங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக செய்கிறாங்க, இருந்தாலும் சந்தோஷமாகறாங்க. என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இவங்க கோவம் வருது பார்த்தீங்களா? சரி, அவன் மேலே பண்ணாத. அவன் இருக்கிறதுக்கு கொஞ்ச காலம், அவன் இருக்க போகிறதுக்கு கொஞ்ச காலம். அந்த துன்மார்க்க நீ உத்து பார்த்தா அவன் இருக்க மாட்டான். அவன் மேலே பொறாமை கொள்ளாதுன்னு. சரி, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாத, துன்மார்க்கல் மேல் பொறாமை கொள்ளாத. துன்மார்க்கம்னா பாவம் செய்கிறாங்க, அதுதான் துன்மார்க்கம். தப்பு செய்கிறாங்க, ஒருத்தர் விரோதம் பேசுகிறாங்க, அது துன்மார்க்கம். ஏதோ ஒன்று பிரமாணத்துக்கு விரோதமாக செஞ்சு துன்மார்க்கம். சரி, 1 பேதுரு 2:9 நீங்களே உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறோம். நீங்கள் சொல் வந்த அந்தகாரத்திலிருந்து. அந்தகாரம்னா தெரியும், நம்ம ஏதோ இருட்டுக்குள்ள இல்லை, நம்ம முன்னாடி தேவனை அறியாமல் இருந்தது தான் அந்தகாரம். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் அந்தகாரம். இப்போ தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு, ஒளினா தேவனிடத்திற்கு சரியா, தேவனுடைய வார்த்தை நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் இல்லையா, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். அந்த சந்ததி எப்படிப்பட்டது? புண்ணியங்களை அறிவிக்கணும், நீதி அறிவிக்கணும், இரக்கத்தை அறிவிக்கணும், அன்பு அறிவிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும். அது நிறைய பாகம் இருக்கு. சுவிசேஷம் எப்படி அவங்க அறிந்து கொள்கிறாங்க? சுவிசேஷத்தின் மூலமா. ஆச்சரியமாகுது அவங்க எப்படி இருக்கிறாங்க. ராஜரீகமான ராஜாவுடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்க எப்படி இருப்பாங்க? ராஜ பரம்பரைன்னு. அவங்கெல்லாம் பிரின்சஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜா ஆசாரியர்கள் அப்படிப்பட்ட கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும், தேவனுக்கு ஏற்று பிரிந்து இருக்கிறதுனால அது என்ன ஜாதி? அது ஜாதின்னு சொல்ற. நேஷன், ஜாதினா நேஷன், அது தவறு இல்லை, அது என்ன நேஷன். இப்போ உலகத்தார் சொல்லி சுத்துறாங்கல்ல, என்ன ஜாதி என்ன மதம், அது இல்லை, அது என்ன தேவனை கேட்டா போல பிரிந்து இருக்கிறதுனால அது சொல்றாரு. பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ள ஜாதியாயும்.
பரிசுத்தம் உள்ளது, தேவனுக்கு ஏற்றபோல் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாகவும் இருக்கு. சில பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய சகோதரரே அதை என்ன சொல்கிறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. அப்படி இல்லை, அது அந்த ஜாதியை சொல்ல. ஆமாம், இனம் சொல்கிறாரு. அது என்ன, பரிசுத்தம், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஜோடு ஜோடாக, ஜாதி ஜாதியாக தமிழ்ல இருக்கு. ஜோடு ஜோடாக, அது என்னது? இது ஜோடு, ஆண் பெண், அவ்வளோதான். ஜாதின்றது இனம் அப்படின்னு தான் பொருள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும், அங்கே சொல்றாருல, அந்த மொத்த ஜாதின்னு சொல்லுறது அந்த ஆண் பெண் இருவரும் அது ஒரு கூட்டமாக இருக்கு. அவர்கள் சொந்தமான ஜனமும், அது யார்? அவங்க ஜனம், அவங்க இருக்கிறாங்கன்ற. நாம் தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு ஏற்றபோல் நம்ம வாழ்ந்தோம். இப்படி அவருடைய அடிச்சுடைய காணணும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம், நித்தியத்தை நாம் காணுகிறோம்னாலே நாம் என்னவா இருக்கிறோம்? நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த அழைப்பை நாம் அறிவிக்கவும் நம்ம கற்றுக்கொள்வோம் இருந்தோமானால் நம்ம என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். சரி, நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜானா தெரியும், ஆசாரியன் அப்படின்னா தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், அவங்க தான் ஆசாரியர். அப்படிப்பட்டவர்களாக நம்மளை அழைச்சிருக்கு. நம்மலாம் ஒரு மேன்மையானவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இது உலகத்தார் சொல்கிறது மேன்மையா? இல்லை என் தேவன் என்னை குறித்து நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் இல்லையா, நீ பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கணும். பூமிக்கு ஏற்ற போல நம்ம இருக்கக்கூடாது. அதை நம்ம மறந்துடணும். மேலான நோக்கத்திற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். அப்போ தான் நம்ம ஒரு மகிமைப்படுத்தும். ஒரு பிரமாணத்தை நான் பார்க்குறேன், கைக்கொள்கிறேன், இரக்கத்தை பார்க்குறேன், கைக்கொள்கிறேன், இரக்கத்தில் நான் கொடுக்குறேன், இரக்கத்தை அன்பு பார்க்குறேன், அன்பில் வளர்கிறேன், கைக்கொள்கிறேன். இங்கே தாழ்மையை பார்த்துருக்கேன், தாழ்மையில் வளர்கிறேன். தாழ்மையே இல்லாத போது தாழ்மையில் வளர முடியாது. கற்றுக்கணும், அதில் வளரும். ஜோமல். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம், உங்களை சோதரிக்கின்றோம். பிதாவே, உங்களை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நாளை கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவே, உங்களுடைய சித்தம் செயல்படுவதாக. உங்களுடைய தயவிலும் உங்களுடைய இரக்கத்திலும் பிதாவே நாங்கள் அறிந்து கொண்டு கை கொள்ளவோ தயவுசெய்து உதவி செய்யும். பிதாவே, எங்களுக்கு தேவையான பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் இரக்கத்தையும் பிதாவே நாங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள கூட்டங்கள் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவே, உங்களை துதிக்கவும் உங்களை சோதரிக்கவும் தயவுசெய்து உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, மீண்டுமாக நாங்கள் கூடி வரத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய பரிசுத்த நாமமானது மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. பிதாவே, என் தேவனே, இன்னும் எங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக உங்கள் குமாரனுடைய அடிச்சுவடை காண நாங்கள் பிதாவே, நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்யும். பிதாவே, நீதி உள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்த, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் என்றென்றும் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்க உதவி செய்யும். பிதாவே, உங்களை துதிக்கிறதற்கு ஏதுவாக கூடி வந்த சகோதரிகள் சகோதரர்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் பிதாவே, நீங்கள் தாமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளை உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, எங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் சிறு பிள்ளைகள் சிறு குழந்தைகளையும் பெரியவர்களையும் ஆசீர்வதியும். பிதாவே, உங்களுடைய சித்தமானால் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையும் ஞானத்தையும் கொடுக்கும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய நடக்கைகளை நடக்க அறிந்து கொள்ள பரிசுத்தத்தில் வாழ உதவி செய்யும். எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் பிதாவே, தொல்லைகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளும்படியாக வேண்டிய செய்கின்றோம். நாங்கள் அதிகமாக வளருவதற்கு ஏற்றவாறு எங்களுக்கு வளருவதற்கு ஏதுவான கிரியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக சோதிக்கும்படியாக வேண்டிய செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது நீதியானவர்களுக்கு அதனுடைய பலனானது இருக்கிறது.
நீதியான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்கள் குற்றங்கள் குறைகளிலிருந்து எங்களை மன்னிக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, மீண்டுமாக உங்கள் சமூகத்திற்கு முன்பாக வந்து உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. பிதாவாகி தேவனே, உன்னும் ஆவிக்குரிய ஒவ்வொரு சகோதரருக்காக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, நீங்கள் தாமே ஏற்ற காரியங்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாக, ஏற்ற கிரியை நாங்கள் செய்யும்படியாக, உங்கள் சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, பரிசுத்தத்திற்கென்று அழைத்த அந்த நோக்கத்தை முடிக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உண்மையாக ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக வளருவதற்கு உதவி செய்யும். சகோதரன் D.A. ஜான்சன் அவருக்கும் உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய சித்தத்தையும் செய்வதற்கேற்ற ஞானத்தை கொடும். உங்களுடைய தயவு இருக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, பரிசுத்த தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உண்மையாக அவங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு தேவையான நன்மையை செய்யும்படியாக செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, ஊழியத்தை செய்யத்தக்கதாக உதவி செய்யும். இன்னும் அதிகமாக உங்களுடைய ஞானத்தில் வளர்வதற்கு உதவி செய்யும். பிதாவே, இந்த நாளிலே இந்த வேளையிலும் கூட பிதாவே, இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. சகோதரன் கேப்ரியல் ஆசிரியர் அவரு கூட காலையிலே அந்த ஏற்பட்ட அந்த வழியை கூட சரியாவதற்கு தயவு செய்து உதவி செய்யும்படியாக செய்கின்றோம். அவருக்கும் சரியாவதற்கு தயவு கூர்ந்து நீங்கள் தாமே மனுஷனுடைய தயவையும் மருத்துவருடைய தயவையும் கொடுக்கும்படியாக செய்கின்றோம். அவருடைய குடும்பத்தை நீங்கள் தாமே பாதுகாத்து அவங்களுக்கு உங்கள் குமாரனுடைய அடிச்சவடை தொடர்ந்து அவங்க சுகபலனோடு நடக்கத்தக்கதாக உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் இயேசுவுமாயிருக்கிற எங்கள் இரட்சகராயிருக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம். பிதாவே.